எனக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க, நான் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன்றத ஒரு முழு வீடியோவா தான் பார்க்க இருக்கோம். எனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைச்சது, இதுல என்ன கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க, இது உங்களுக்கு பயன் தரதா வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நேத்து காலையில, அதாவது முதல் செக்ஷன் 25ஆம் தேதி காலையில 8:30 மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க. இதுல நான் போயிட்டு இருக்கும்போது அதுல அதாவது உங்க போட்டோ கீழே உங்களுக்கு ஹால் நம்பர், அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதன் வரிசைப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெறும்ட்டு போர்டு மூலமா சொல்லியிருந்தாங்க. இதுல நான் போன உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல உங்களோட 10th and 12th மார்க் ஷீட் 2 ஜெராக்ஸ் காப்பி வித் ஒரிஜினலோட, அடுத்தது உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒரிஜினல் அண்ட் 2 ஜெராக்ஸ் காப்பி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்கு மேற்பட்டு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க PSTM தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா வைக்கணும். நீங்க ஒருவேளை ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ஸ் வேணும். மாற்றுத்திறனாளிகள் அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன் உங்களுக்கு அந்த சிறப்பு இது இருந்ததுன்னா நீங்க அந்த ரிசர்வேஷனுக்கான சர்டிபிகேட்டை அதுலயே வைக்கணும். அடுத்தது நீங்க டிகிரி கேண்டிடேட்ஸ் அப்படியா இருந்தீங்கன்னா, நீங்க டிகிரி முடிச்சா மார்க் ஷீட் அண்ட் டிசி இதுல ஏதாவது ஒண்ணு வைக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ். நீங்க கீழே சைன் போட்டிருக்கணும், 2 ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும், அப்புறம் ஒரிஜினலையும் அவங்க கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்க 2 செட்டு இதையும் ஸ்டாப்லர் பண்ணிட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல போன உடனே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட 12th மார்க்ஸ் நீங்க அதுல என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு உங்க ரெஜிஸ்டர் நம்பர், உங்க நேம், அப்புறம் உங்களோட சிக்னேச்சரை நீங்க அதுல போடுற மாதிரி இருக்கும். போட்டு முடிச்ச உடனே அவங்க கிட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துட்டு போனதும் ஒரிஜினல்ஸையும் ஜெராக்ஸையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த ஒரு காப்பி அவங்க ஆல்ரெடி அவங்களே வச்சிருப்பாங்க. நீங்க அதை எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இன்டர்வியூ கார்டு மட்டும் எடுத்துட்டு போனாலே போதுமானது. அந்த நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்த அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க கொடுத்திருக்க ஒரிஜினல் காப்பீஸும் கரெக்டா இருக்கான்ட்டு பார்ப்பாங்க. உங்க தமிழ் வழி கல்வி அப்புறம் ஏதாவது ரிசர்வ் கோட்டா இருக்கான்றதையும் செக் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு சீல் பண்ணி உங்களுக்கு அடுத்தது இன்டர்வியூக்கு அனுப்பி விட்டுருவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பர்சனுக்கு 3 பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 பேர் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, எனக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க, மற்றவங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுதான் முக்கியமான தகவல்கள் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட செல்ஃப், அதாவது உங்களோட பெயரு, நீங்க எங்க படிச்சீங்க, எதுக்காக இந்த வேலையை தேர்வு பண்றீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த கல்லூரியில படிச்சவரு அப்படின்றதையும் கேட்டாங்க. நீங்க ஏன் இந்த சப்ஜெக்ட படிச்சீங்க அப்படின்ட்டு அதை பத்தின ஓரிரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜென்ரல் டாபிக்ஸ் பத்தி தான் போயிட்டு இருந்தது. என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக இந்த வேலைக்கு நீங்க தேர்வு செஞ்சீங்க, நீங்க டிகிரி ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க, ஏன் இந்த வேலையை குறிப்பிட்டு நீங்க தேர்வு பண்றீங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த வேலையில அதாவது ரேஷன் கடையை பத்தின ஒரு முன்னோட்டமான கேள்விகள் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது ரேஷன் கடையில் வாரத்துல எத்தனை நாட்கள் திறக்கப்படும், ஒருவேளை நீங்க ரேஷன் கடைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா நீங்க எத்தனை நாள் திறப்பீங்க, ஓகேங்களா? ரேஷன் கடையில எத்தனை வகை அட்டை இருக்கு, என்னென்ன மாதிரியான பொருட்கள் போடுவாங்க, அப்புறம் இந்த பொருட்கள் எல்லா நாளும் கிடைக்குமா உங்களோட ரேஷன் கடையில, இல்ல மாதத்துல பாதி நாட்கள் மட்டும் தான் கிடைக்குமா, இது போன்று குளறுபடியாக கேட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட ஆன்சர்ல கான்பிடன்ஸா பதில சொன்னீங்கனாலே அவங்க உங்களை விட்டுடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த பொருட்களை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களை இது பண்ணோம்னா நீங்க எத்தனை நாட்கள் நீங்க இந்த வேலையை செய்வீங்க, எல்லா நாளும் ரேஷன் பொருட்களை போடுவீங்களா, இல்ல நீங்களும் பாதி நாட்கள் மட்டும்தான் போடுவீங்களா, அரசு கொடுக்கக்கூடிய முழு பொருட்களையும் நீங்க மக்களுக்கு கொடுப்பீங்களான்ட்டு
இதுல கேட்டிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டோட வகைகள் கேட்டாங்க. எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. நீங்க அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டோட வகைகள்ல உள்ள உட்பிரிவுகள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. யார் யாருக்கு எத்தனை கிலோ அரிசி, பருப்பு, பாமாயில் மற்றும் சர்க்கரை போன்றவற்றை இவ்வளவு எப்படி பிரிச்சு போடுவாங்கன்றதையும் இதுல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஜென்ரலா மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்ஸுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிடத்துல இருந்து 10 நிமிடம் வரைக்கும் அத போர்டு மெம்பர்ஸை பொறுத்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நேற்று வந்து கேட்டிருந்தாங்க.